மாற்றம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட எக்கனாமி வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு, இதெல்லாம் தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். அவ்வளவுதான். சரியா? ஸோ ஆன் ஸ்க்ரீன் வந்து ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46 மக்கள், கிட்டத்தட்ட 46% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். சரியா? அக்ரிகல்ச்சரில் இருக்கு. 18% ஆஃப் ஜிடிபி. நம்ம 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அதில் வந்து 18% வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது. அவ்வளோதான். ஓகே. ரைட். ஸோ இது வந்து இதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். கிராப்பிங் பேட்டர்ன் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்னன்னா, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் நல்லா புரியும். கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்த என்னென்ன கிராப்லாம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, என்னென்ன கிராப்லாம் விளைஞ்சிருக்குது அப்படின்றதான் கிராப்பிங் பேட்டர்ன். அதாவது எப்படின்னா, ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு ஒரு 10,000 ஏக்கர், சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 1,00,000 ஏக்கர் வச்சுக்கோங்க. இந்த 1,00,000 ஏக்கர்ல எத்தனை ஏக்கர்ல நெல் இருக்கு, கம்பு இருக்கு, சோளம் இருக்கு, கொண்டக்கடலை இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்றாங்க. கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட இடத்துல அந்த நிலத்துல என்னென்ன கிராப் வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்றது தான் கிராப்பிங் பேட்டர்ன். கிராப் அப்படின்றதுக்கும் பிளான்ட்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிளான்ட்னா பொதுவாக சொல்றது, கிராப் அப்படின்னா என்னன்னா மனிதர்களால் பராமரிக்கக்கூடிய அல்லது மனிதர்களோட பார்வையில் இருக்கக்கூடியது எல்லாமே கிராப்ஸ். சரியா? அதனால தான் வந்து என்னன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் எல்லாமே கிராப்னு சொல்லுவோம். ஏன்னா அதை நம்ம நம்ம வளர்க்குறோம். சரிங்களா? உண்மையை சொல்ல போனா நம்ம வளர்க்குறோமா அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ல பார்க்க போனா அப்படிலாம் இல்லை. அதாவது எப்படின்னா, ஜென்ரலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் நம்மளை அடிமையா வச்சிருக்கு. ஒரு தியரி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஜென்ரலி வந்து நம்ம ஒரு அடிமையா இருக்கணும். இப்போ டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அடிமைன்றதை விட டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஜென்ரலா வந்து என்ன பண்ணியிருக்கோம் டொமஸ்டிகேஷனுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ஏதோ ஒரு அனிமலை பிடிச்சிட்டு வந்துட்டு அதை நம்ம பழக்கி அதுக்கு நம்ம சோறு கொடுப்போம். அது வந்து அதை ஒன்றும் பார்த்துக்கும். அதுக்கு வந்து அது வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும். அதை நம்ம பராமரிச்சுக்குவோம். அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா? அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, அதை வந்து நம்ம கூடயே வச்சுக்கும். அது சுதந்திரமா சுத்தி திரியற ஒண்ணு. சரிங்களா? ஆனா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டுல பிடிச்சு வந்து வச்சுக்குவோம். இதான் வந்து டொமஸ்டிகேஷனுக்கான ஒரு இது. ஆனா கிராப் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, நம்ம மனுஷங்க நல்லா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் காட்டுல. நம்மளை வந்து எப்படின்னா, அது வந்து என்ன பண்ணிடுச்சு, அதை வந்து வளர்க்குறேன்ற பேர்ல நம்ம என்ன பண்றோம்னா நெல்லை போட்டுட்டு அதை விதைய நல்லா வளர்க்குறோம். அது என்ன பண்ணிடுச்சுன்னா, நம்ம சுத்திக்கிட்டு இருந்த ஆட்கள் வந்து அது வந்து நம்மளை ஹோல்டு பண்ணி வச்சிருச்சு. ஒரே இடத்துல இரு, செட்டில்மெண்ட் வீட்டை கட்டி ஒரே இடத்துல இரு, என்னைய பாத்துக்க அப்படின்ற மாதிரி அது சொல்லிடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட வந்து என்னன்னா அரிசி தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஒருவேளை அது இல்லைன்னா நம்ம இல்லை. புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது நம்ம இப்ப மாடு ஆடெல்லாம் வளர்த்துட்டோம், டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம். ஒருவேளை நம்ம இல்லைன்னா அதை காட்டுல கொண்டு விட்டோம்னா செத்து போயிடும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு இது பண்ண தெரியாது. மறுபடியும் வந்து இந்த புலிகிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா அந்த ஜெனட்டிக்காவே ஒரு இவ்வளோ கிட்டத்தட்ட 3,00,000 வருஷம் மனுஷன் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் டொமஸ்டிகேட் பண்ணது வரைக்கும் ஆஹ், அவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான வருஷங்களா வந்து தன்னோட இதையே மறந்துருச்சு. இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அதனால தான் அந்த இன்ஸ்டிங்க்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. காட்டில் வாழ்ந்ததுக்கான அந்த இன்ஸ்டிங்க்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எல்லா அனிமலுக்கும், இன்க்ளூடிங் மனுஷனுக்கும் இருக்கும். ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதால் வந்து காட்டுக்குள்ளே இருக்க முடியாது. விட்டுட்டோம்னா, அதனால தான் கோழி வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம். இப்போ கொண்டு போய் நீ பறவை தானே, போயிட்டு பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு, கோழியே பறந்து போ கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கனாலுமே கோழி பறந்து போகாது. அப்படி போனாலும் வேற ஏதாவது பிடிச்சிரும், இறந்து போயிடும், அந்த எண்ணமே அழிஞ்சு போயிடும். இப்போ கிட்டத்தட்ட வந்து என்னன்னா அரிசி வந்து நம்மளை பிடிச்சி வச்சுட்டு இருக்குது. புரியுதா? இப்ப போயிட்டு திடீர்னு வந்து அரிசி எல்லாம் இல்லப்பா நான் வளைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம். அப்ப அதுதான் நம்மளை வந்து டொமஸ்டிகேட் பண்ணி வச்சிருக்கு. புரியுதா?
ஆமாம். ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா யூ வாட் த பாயிண்ட். நீங்கள் நாய் வந்து உங்களை துரத்தும் தெரியுமா? சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நாய் வந்து துரத்தும். நீங்கள் எடுத்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நிற்கும். ஆக்சுவலி வந்து நாய் துரத்துறதுக்கான காரணம் வந்து நாய் வந்து ஓநாயோடைய டிசெண்டண்ட்டாக இருக்கும். ஓநாய்க்கு என்ன இங்கிலீஷில்? டாக்ஸ்னா நரி. ஓநாய்க்கு ஏதோ ஒன்று இருக்குங்க. ஒல்ஃப். ஒல்ஃபோட அந்த இதுதான் வந்துட்டு டிசெண்டன்ட் தான். அவங்களோட எல்லாம் ஒரே தாத்தா பாட்டி தான் அந்த மாதிரி. அது வந்து என்ன பண்ணுன்னா துரத்தி தான் வேட்டையாடி தான் இது பண்ணும். வேட்டையாடுற பொருள் வந்து துரத்தும். சரிங்களா? அதனால தான் நாயை கண்டா ஓடக்கூடாது. ஓடுனீங்கன்னா அது வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேட்டை பொருள் மாதிரி உங்களை நினச்சிட்டு துரத்த ஆரம்பிச்சிடும். சொல்லுது புரியுதா? அதனால நீங்கள் நின்றுக்கணும். நின்றுட்டீங்க அப்படின்னாலே அசையாமல் இருந்தீங்கனாலே அது கம்முன்னு விட்டுரும். ஏன்னா நீங்கள் ஓடுனீங்க நகர்ந்தீங்க அப்படின்னாலே அதோட இன்ஸ்டிங்க்ட் வந்து கரடிக்கு மாதிரின்னு வச்சுங்களேன். கரடியை பார்த்துட்டோம்னா அப்படியே அசையாமல் நிற்கணும். ஒருவேளை நீங்கள் திரும்பி ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அது தன்னோட ப்ரே தான் ஓடுது அப்படின்னு சொல்லி நினச்சி பிடிச்சிரும். புரியுதுங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா அந்த இன்ஸ்டிங்க்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நாய் வந்து நம்ம கூட டொமஸ்டிகேட் பண்ணி வந்திருந்தாலும் அது வந்து அதோட இன்ஸ்டிங்க்ட், இந்த அடிப்படை இன்ஸ்டிங்க்ட்ன்றது நம்ம பெரிய அடிப்படை இன்ஸ்டிங்க்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. மனிதர்களுக்கும் அதே மாதிரி தான். அதனால தான் அவங்க வந்து அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் சொல்லக்கூடிய கொலை கொள்ளை இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு மனிதர்களுக்கும். ஓகேவா? நம்ம என்ன எப்போ சிவிலைஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. சரி, ஓகே. இப்போ கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்றத சொல்றேன். ஸோ கிராப்பிங் அப்படின்றது வந்து என்னன்னா, ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டை எக்ஸாம்பிள் எழுதி வச்சிடாதீங்க. இது அரிசி வந்து நம்மளை டொமஸ்டிகேட் பண்ணி அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னுலாம் எழுதிடாதீங்க. ஒரு தாட் ப்ராசஸ்க்காக நான் சொன்னேன். பை டெஃபினேஷன் படி போறீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். சரியா? இல்ல நார்மல் லைஃப்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா தோசை வெஜிடேரியன்ற கதை தான். தோசை அப்படி எழுத தேவையில்ல. அது அப்ரிசியேட் பண்ணுவாங்களான்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுக்காக நான் அதனால தான் வந்து எது வேண்டாமோ ஜென்ரலி சொல்ல மாட்டேன். இல்லை இந்த மாதிரியும் ஒரு பரிமாணம் இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். சரி. அதாவது ஒரு டெஃபினேஷன் நம்ம நுணுக்கமாக படிக்கிறோம், அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன்லாம் இருக்குதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ தோசைன்றது என்ன சொல்லுவாங்கன்னா சைவம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அசைவம் தான். ஏன்னா அதில் பாக்டீரியா இருக்குது. பாக்டீரியாவை நம்ம கொண்டு தான் நம்ம வந்து புளிக்குது. அந்த புளிப்பான தோசை நம்மளை நல்லா ருசிச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதுவே நான்வெஜ் தான் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா. இல்லை நீங்கள் ஏதாவது சாம்பாரை வெட்டி சாம்பாரில் காய்கறி எல்லாம் வெட்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் காய்கறி மேலே ஒட்டி இருக்கிற அந்த மைக்ரோப் வந்து சாம்பாருக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அது செத்து போயிடும். சின்ன பூச்சியாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத பூச்சி குட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் செத்து போச்சுன்னா அதோட சாறு தான் நம்ம சாப்பிட்றோம் சாம்பார். புரியுதுங்களா? ஸோ சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது எதுவுமே வெஜ்ஜு இது கிடையாது, வெஜ்ஜு கிடையாது. புரியுதுங்களா? தயிர் முதற்கொண்டு அது நான்வெஜ் தான். ஸோ அதனால அது இதை போயிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களை அடிக்க வந்துருவாங்க. ஏன்டா நான் தயிர் சோறு தான் நான் செய்வோம்னு சொல்லி இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், நீ இப்படி வந்து பரப்புறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஆமா, பெருசா இருக்கிறது மட்டும்தான் நான்வெஜ்ஜா கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி தான் இது ஒன்றும் இல்லை. இப்போ நாய்க்குட்டி இதுக்கெல்லாமே ஓனர்ஷிப் இருக்காங்க. நாய்க்குட்டிக்கு ஓனர் இருக்காங்க, பூனைக்குட்டிக்கு ஓனர் இருப்பாங்க. இல்லைன்னா ஸ்டே டாக்கு கூட ஸ்டே பூனைக்கு கூட இருக்கும். ஆனால் இங்கே போகிற பூச்சிக்கு எங்கனாச்சும் இருக்குதான்னு பாருங்க ஓனர்ஷிப். ஏன்னா அது மனிதனுக்கு ஒருவேளை பயன்படுச்சுன்னா நம்மளால ஈசலையும் ஓனர் ஆக்கிடுவோம். இந்த இந்த ரூம்ல வளர்ற ஈசல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி. எதெல்லாம் வந்து மனிதனுக்கு டொமஸ்டிகேட் பண்ண முடிஞ்சதோ அது எல்லாத்தையும் ஓன் பண்ணி டொமஸ்டிகேட் பண்ணி அது மூலியமா ஒரு எக்கனாமியை டெவலப் பண்ணியிருப்பான். அண்ட் மோர் ஓவர் எதெல்லாம் ஹியூமனுக்கு பயன்படுற மாதிரி இருக்கோ அதை மட்டும்தான் நல்ல அனிமல்னு சொல்லுவான். மற்றதெல்லாம் வந்துட்டு புலி, கெட்ட மிருகம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரிங்களா? ஆமா, நம்மளும் என்ன போயிட்டு நம்ம ஒரு மாடர்னா ஏஐ கூட ஒர்க் பண்ணிட்டு, சரிங்களா, கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்துக்கிட்டு ஆன்லைன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற மிருகம் தான் நாமும். நீங்க, நானு, எல்லாரும். ஓகேவா? ரைட். என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குது பேசுறோம். சரி, அந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுற ஒரு மாடல் தான் நம்ம எல்லாரும். ஓகே. ஓகே. ஸோ கிராப்பிங் பேட்டர்ன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னா என்ன? பேட்டர்ன் அப்படின்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே பாருங்க, கிராப்ன்றதுக்கு நான் மீனிங் சொல்லிட்டேன். கிராப்னா வந்து மனிதர்களோட பார்வையில் இருக்கணும், சூப்பர்விஷனில் இருக்கணும். அதான் கிராப்பு. சரிங்களா? இப்போ காட்டில் இருக்கிற நிறைய பிளான்ட் இருக்கும். அந்த பிளான்ட்டை வந்து ஒருவேளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் பொறுமையாக அதை வந்து எடுத்து அதை சாகுபடி பண்ணி அதில் இருக்க அந்த கசப்புத்தன்மையோ அல்லது காரத்தன்மையோ எல்லாத்தையும் குறைச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம மனிதர்களோட கன்செப்ஷனுக்கு வச்சுக்கலாம். மிளகாயும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, தக்காளியும் அதே மாதிரி. தக்காளி வந்து ஒரிஜினல் தக்காளி பயங்கர புளிப்பு, அந்த புளிப்பு தன்மையை இப்போ குறைச்சிட்டாங்க. மிளகாய் வந்து பயங்கர காரம், அந்த காரத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. சரிங்களா? பாகல்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும், அந்த கசப்பு தன்மையும் குறைச்சிட்டாங்க.
சரிங்களா? எல்லாத்தையும் குறைச்சு குறைச்சு மனிதனோட கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து